ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் நிதி பொருளியல் அப்படிங்கிற லெசனில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஷார்ட்ஸாக போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பொது நிதி அப்படின்னா என்னென்னா, அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது. இது யார் சொன்னான்னா டால்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எல்லையோடு தான் போடணும், ஒரு அளவாக தான் போடணும். நீங்கள் டால்டா சேர்க்குறீங்க அப்படின்னா, ஸோ டால்டா அப்படின்னா எல்லைக்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசின் வருவாய் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக சொல்கிறாரு. அரசோட வருவாய் செலவு இயல்பு கொள்கைகள் இது எல்லாத்தையும் ஆராய்வது ஆடம் ஸ்மித்து. அடுத்து பொது நிதியை நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொது வருவாய் பண்ணுவோம், அப்புறம் செலவு, கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கைகள். இது ஜென்ரலாக நம்ம லைஃப்லேயும் நடக்கிறத வச்சு பார்க்கலாம். அடுத்து இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், மற்றெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நகரமயமாக்கல். மக்கள் தொகை பார்த்திங்கன்னா நகரங்களில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. வெறும் 17% இருந்திருக்கு 1950. இப்போ பார்த்திங்கன்னா 43% அளவிற்கு அதிகரித்துள்ளதான். அதாவது 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேல் சுமார் 54 நகரங்கள் உள்ளன. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் கட்டாயம் செலுத்தணும். அனடோல் மொராட், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மொராட்டாக சொல்கிறாங்க, கட்டாயம் நீங்கள் செலுத்தி தான் ஆகணுன்ட்டு. அடுத்து வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு ஆகும். டால்டன், அதாவது டால்டா கண்டிப்பாக போடணும். ஆனால் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இது இருக்குது, லிமிட் இருக்குது, எல்லை இருக்குது. ஸோ கட்டாய பங்களிப்புனாலும் எல்லை கூடன்னு வந்தால் டால்டன். Thank you.